சுவையான தரமான வீட்டிலேயே செய்த கோதுமை போண்டா. அதிசயமான ஒரு போண்டா உண்டு. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். முதல்ல நாங்கள் வெங்காயத்தை போடுவோம். 4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் இல்லாட்டிக்கு தனி மிளகாய் தூள் போடலாம். அனைத்துறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னா மாலை நேர சிற்றுண்டி, அதாவது கோதுமை போண்டா தான் நான் இன்றைக்கு செய்ய போறேன். மாலை நேரம் தேநீரோடு சாப்பிடுறதுக்காக கோதுமை போண்டா செய்ய போறேன். வாங்க நாங்க இப்ப கோதுமை போண்டா என்னென்னு செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்ப நாங்க கோதுமை போண்டா செய்வதற்கான பொருட்களை பார்ப்போம் வாங்க. 1 கப் கோதுமை மா. ஓகே, வேற 1/2 கப் அரிசி மா. 1/2 கப் அரிசி மா. 1/2 கப் அரிசி மா. வேற உப்பு. ஓஹோ, உப்பு. அது வந்து தேவையான அளவு நாங்க போடுவோம் உப்பு. ஓகே, வேற 1 பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம். வேற பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் தேவையான அளவு. ஓகே. அதோட 4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் இல்லாட்டிக்கு தனி மிளகாய் தூள் போடலாம். ஓகே. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை. கருவேப்பிலை எல்லாம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கீங்க. ஓ, அதோட கொஞ்சம் அப்பச்சோடா தேவையான அளவு. ஓகே. ஓகே, நாங்க இப்ப என்னென்ன செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. முதல்ல நாங்க வெங்காயத்தை போடுவோம். பச்சை மிளகாய், மற்றது பெருஞ்சீரகம், அதோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் அப்பச்சோடா. கணக்க போட தேவையில்லை, கொஞ்சம் போட்டா காணும். ஒரு 1/2 ஸ்பூன் காணும். இதெல்லாம் நாங்கள் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கலப்போம். இப்ப நாங்கள் கொஞ்சம் வந்து தண்ணி பருவமா வந்துட்டு நாங்கள் இதோட அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா போடுவோம். நாங்கள் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அப்போதான் உப்பெல்லாம் சேரும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து நாங்கள் வைக்கணும் கொஞ்சம் புளிக்க. எனக்கு எல்லாம் 5 நிமிஷம் நாங்கள் அதில் எண்ணெய் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள அது புளிச்சிடும். அண்ட் அப்பச்சோடா போட்டிருக்கபடியா பக்கம் புளிச்சிடும். இது வந்து ஒரு டீயோ பிளேன் டீயோட சாப்பிட அது டேஸ்டாக இருக்கு. சுட சுட சாப்பிடுவோம். இது வந்து ஒரு பக்கண்டு ஒரு 5 நிமிஷத்துல செய்திடலாம். கோதுமை இருந்தாலே போதும். ஒரு வெங்காயத்தையும் ஒரு 2 பச்சை மிளகாயும் வெட்டி, அது உங்கள்கிட்ட தனி மிளகாய் தூள் இருந்தால் பச்சை மிளகாய் தேவையில்லை, போட்டு செய்து சாப்பிடலாம். ஓகே, இப்போ நாங்கள் ஒரு 5 நிமிஷம் விடுவோம். விட்டுட்டு நல்ல இப்படி பருவத்தில் வரணும். ஆக கட்டியாமல் கூட ஆக தண்ணியாமல் வரக்கூடாது. ஓகே, நாங்கள் இப்போ எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் விடுவோம். இது அப்படியே புளிக்கட்டும் கொஞ்ச நேரம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பருவத்தில் இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நாங்கள் அதுக்குள்ளே எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெயை விட்டு கொதிக்க வைப்போம். இப்போ நாங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டு சூடாக வைப்போம். நல்லா கொதிக்கணும், எண்ணெய் கொதிக்கட்டும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிட்டு ஒரு கரண்டியால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கல்லி இதுக்கு ஊற்றுவோம். அப்படி பொங்கி மிதக்கு. இப்போ நாங்கள் மெட்ட பக்கம் திருப்புவோம். மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கு. நாங்கள் பச்சை மிளகாய் போட்டபடியா கொஞ்சம் மிதண்டா இல்லைன்னு சிவப்பு கலரில் வரும். அப்பச்சோடாவும் கணக்க போடக்கூடாது. கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டாலே காணும்.
ரெண்டு பக்கம் மாறி மாறி திருப்பி கொண்டே இருக்கணும். ஏன்னா அப்பதான் உள்ளுக்கு கோதுமை வேகும். இல்லை பொன்னிறமா வரணும், இன்னும் கொஞ்சம் இதாக்கணும். விட்டாலே ஓகே. நல்லா பொரிபட்டுட்டு நாங்கள் பிறக்குவோம். ஆக விட்ட கருகீரும். நல்லா இருக்கிறது, சுவையாக இருக்கிறது. இது ஒரு அதிசயமான ஒரு போண்டா உண்டு. கோதுமை போண்டா அதிசயமா இன்றைக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த போண்டாவை நாங்கள் ஒரு காலமும் இது செய்து பார்க்கல. இன்றைக்கு நாங்கள் இதை செய்து பார்ப்போம் என்று சொல்லி இதை நாங்கள் இன்னைக்கு செய்திருக்கிறோம். சுவையாக இருக்கிறது. எப்படி நல்லா பொங்கி பொரிஞ்சிருக்கன்னு பாருங்க. புஷ்ஷண்டு பொங்கி இருக்குது. சாப்பிடவும் நல்ல டேஸ்டா இருக்கு. எங்கட அம்மா சாப்பிட சொன்னவா நல்ல டேஸ்டா இருக்குன்னு சொல்லி இப்ப நாங்க இதை இறக்குவோம். இந்த கோதுமை போண்டா ரெடி ஆயிட்டு பாருங்க. அதுவும் சுவையான தரமான வீட்டிலேயே செய்த கோதுமை போண்டா. வாங்கோ வாங்கோ சாப்பிட வாங்கோ. ஓகே, இப்போ நாங்கள் கோதுமை போண்டா செய்துட்டோம். இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட நீங்கள் இந்த போண்டாவை வீட்டில் செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோனே நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே பாய். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றோம். பாய்.